أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஒற்றை கடவுளான அடக்கி ஆள்வோனாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கே சொந்தமானது. வார்த்தைகளில் சிறந்த வார்த்தை அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும், வழிகாட்டுதல்களில் மிகவும் சிறந்த வழிகாட்டுதல் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரினுடைய வழிகாட்டுதல் என்றும், மார்க்கத்தின் பெயரால் புதிதாக உண்டாக்குபவைகள் எல்லாம் பிதஅத்துக்கள், எல்லா பிதஅத்துக்களும் வழிகேடுகள், எல்லா வழிகேடுகளும் மனிதனை நரகின்பால் இட்டுச் செல்லும் என்று அல்லாஹ்வினுடைய தூதர் அவர்கள் அதிகம் ஞாபகப்படுத்தியதை நான் உங்கள் முன் ஞாபகப்படுத்தியவன. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சூரா ஆல இம்ரானினுடைய 104வது வசனத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களுக்கும் ஒரு செய்தியினை சொல்லுகின்றான். வல் தகும் மின்கும் உம்மத்துன் யதுஊன இலல் கைரி வ யஅமுரூன பில் மஅரூஃப். உங்களிலே ஒரு சாரார் அல்லாஹ்வின் பால் மக்களை நலவின்பால் அழைக்கக்கூடியவர்களாகவும் தீங்குகளை விட்டும் மக்களை தடுக்கக்கூடியவர்களாகவும் இருந்து கொள்ளட்டும். சத்தியத்தின்பால், உண்மையின்பால், நியாயத்தின்பால் மக்களை அழைக்கக்கூடிய ஒரு சாரார் உங்களில் இருந்து அழைப்பு பணியிலே ஈடுபடட்டும் என்ற கட்டளையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறையிலே விடுகின்றான். உலைக ஹுமுல் முஃப்லிஹூன். அப்படி யாரெல்லாம் மக்களுக்கு நன்மையினை ஏவி தீமையினை தடுக்கிறார்களோ, உண்மையை சொல்லி அசத்தியத்தை விட்டு மக்களை பாதுகாக்கின்ற வேலையில் ஈடுபடுகிறார்களோ, இவர்கள் வெற்றி பெற்றவர்கள் என்று அல்லாஹ் திருமறைகளை பறைசாட்டுகின்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரா அஹ்ஸாபின் 39வது வசனத்திலே சொல்லுகின்ற பொழுது, அல்லதீன யுபல்லிகூன ரிசாலாத்தில்லாஹ், ஒரு சாரார் அவர்கள் அல்லாஹ்வினுடைய சத்தியத்தினை, அந்த இறைவனுடைய வஹி செய்தியினை மக்களுக்கு எத்தி வைப்பார்கள். லா வயஹ்ஷௌனஹு, அல்லாஹ்வுக்கு அவர்கள் அஞ்சுவார்கள். அல்லாஹ்வுக்கு அஞ்சிய நிலையிலே அல்லாஹ்வுக்கு பயந்தவர்களாக அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தினை அடுத்தவர்களுக்கு எடுத்துச் சொல்லுவார்கள். அல்லாஹ்வை அவர்கள் அஞ்சிக் கொள்வார்கள். வலா யஹ்ஷௌனா அஹதா இல்லல்லாஹ், அல்லாஹ்வை அன்றி வேற எந்த ஒரு மனிதனையும் அவர்கள் அச்சப்பட மாட்டார்கள். உண்மையை சொல்லுவதற்கு அல்லாஹ்வை மாத்திரம் அவர்கள் அஞ்சுவார்கள். ஊரையோ அல்லது உறவுகளையோ அல்லது பணக்காரர்களையோ அல்லது அரசியல்வாதிகளோ என உலகத்தின் உச்சகட்ட அதிகாரத்தை கொண்டவர்களை அவர்கள் அஞ்ச மாட்டார்கள். உண்மையை சொல்லுவதற்கு அவர்கள் அல்லாஹ்வை மாத்திரம் அஞ்சுவார்கள். அல்லாஹ்வை அன்றி வேறு யாருக்கும் அவர்கள் அச்சப்பட மாட்டார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறைகளை சொல்லுகின்றான். ஒருபோதும் அவர்கள் அல்லாஹ்வை அன்றி வேறு யாரையும் அவர்கள் பயப்பட மாட்டார்கள். வகஃபா பில்லாஹி ஹசீபா, அல்லாஹ்வைத்தான் அவர்கள் பொறுப்புதாரியாக எடுப்பார்கள். அல்லாஹ்வை கொண்டவர்களுடைய உள்ளங்கள் அமைதி பெறும். இறைவனின் மீது அச்சம் கொண்டவர்களாக அவர்கள் இருப்பார்கள் என திருமறையிலே இந்த ஏகத்துவ பணியை எத்தி வைக்கின்ற செயல்களிலே ஈடுபடுகின்றவர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அடையாளப்படுத்துகின்றான். மேலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த இஸ்லாமிய சமூகத்துக்கு மார்க்கத்தை அறிந்த ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு கட்டளையை இடுகின்றான். உதூ இலா சபீலி ரப்பிக, உம்முடைய இறைவனுடைய மார்க்கத்தின்பால், வழியின்பால் மக்களை நீங்கள் அழைப்பு விடுங்கள். மக்கள் தவறுகள் செய்கின்ற பொழுது, வழிகேட்டிலும் அனாச்சாரங்களிலும் விதத்துக்களிலும் ஹராத்திலும் மூழ்கின்ற வேளையிலே மக்களுக்கு நீங்கள் அழைப்பு பணியினை செய்யுங்கள். பில் ஹிக்மத்தி, நுட்பமான முறையிலே. அவர்கள் நுட்பமானதை கொண்டு விதத்துக்களில் ஈடுபடுவார்கள். அந்த நுட்பத்தினை அவர்களுக்கு எடுத்துச் சொல்லி அவர்கள் புரிந்து கொள்ளுகின்ற முறையிலே அவர்களை நீங்கள் அழைப்பு பணியில் ஈடுபடுங்கள். வல் மௌஇலத்தி ஹஸனா, அழகிய முறையிலே அவர்களுக்கு உபதேசம் செய்யுங்கள். உண்மையினை அவர்கள் விளங்கிக் கொள்ளுகின்ற வகையிலே நீங்கள் உபதேசம் செய்யுங்கள். ஆதாரங்களின் ஊடாக, அல் குர்ஆனின் ஊடாக, நபிகளாரின் சஹீஹான புன்மொழிகளின் ஊடாக அவர்களுக்கு சத்தியத்தை எடுத்துச் சொல்லி அவர்களுக்கு நீங்கள் சத்தியத்தை விளங்கப்படுத்துங்கள். வஜாதில்ஹும் பில்லதி ஹிய அஹ்ஸன். அப்படி அவர்களில் யாராவது இல்லை என்று மறுத்தார்கள் என்றால், சத்தியத்துக்கு புறம்பாக ஒன்றை அவர்கள் சொன்னால், அவர்களோடு நீங்கள் சத்தியத்தை கொண்டு வாதிடுங்கள். அவர்களோட அழகிய முறையிலே சத்தியத்திற்காக வாதிடுங்கள். இரண்டாவாதம் கொள்ளாதீர்கள். வீணான வார்த்தைகளை பிரயோகிக்காதீர்கள். புறமுதுகு காட்டி புறம் பேசாதீர்கள். அவரை குறித்து குறை சொல்லாதீர்கள். மார்க்கம் குறித்து ஒருவர் ஒரு கருத்தை எடுத்து சொல்லுகிறார்கள் என்றால், அவர் சொல்லுகின்ற கருத்து உண்மை இருந்தால் எடுத்துக் கொள்ளுங்கள். அவர் சொல்லுகின்ற கருத்திலே தவறு இருக்குமேயானால் நீங்கள் அவரோடு அழகிய முறையிலே வாதிடுங்கள். வெறுமனே அடுத்தவர்களிடத்தில் குறை சொல்லிக் கொண்டு, அடுத்தவர்களிடத்திலே அறிவிலிகள் போன்று பேசிக்கொண்டு திரிந்து விடாதீர்கள். நேரடியாக முகத்துக்கு முகம், உண்மை என்றால் நீங்கள் வைத்திருக்கின்றவற்றில் ஆதாரம் இருக்கும் என்றால் ஆதாரத்தோடு அவர்களோடு நீங்கள் வாதிடுங்கள் என அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறைகளை சொல்லுகின்றான்.
அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது சொல்லுகின்றான், இன்ன ரப்பக ஹுவ அலமு பிமன் லல்ல அன் சபீலிஹி, நிச்சயமாக அல்லாஹ்வுக்கு தெரியும் யார் வழிகட்டிலே இருக்கிறான், யார் பிழையான வழியிலே இருக்கின்றான் என்பதனை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அறிவான். அல்லாஹ் சொல்லுகிறான், வஹுவ அலமு பில் முஹ்ததீன், அவன் மிக அறிந்தவன் யார் நேர்வழி பெற்றவர்கள், யார் வழிகேட்டில் இருக்கிறார்கள் என்பதனை அறிந்தவன் என்ற சூரா நஹ்லின் 125வது வசனத்திலே சொல்லுகிறான். மேலும் திருமறையிலே இறைவன் சொல்லுகின்ற பொழுது வதூ இலா ரப்பிக வலா தகூனு மினல் முஷ்ரிகீன், அல்லாஹ் சொல்லுகின்றான், ஓ மனிதர்களே, உண்மை தெரிந்து விட்டால் ஏகத்துவத்தின்பால் மக்களை அழையுங்கள். உண்மை தெரிந்த ஊமை ஷைத்தானாக இருந்து விடாதீர்கள். உண்மை தெரிந்து சத்தியத்தை மறைக்கக்கூடியவர்களாக இருந்து விடாதீர்கள். ஊருக்காகவும் உறவுக்காகவும் உலகத்தின் ஆடம்பரத்திற்காகவும் இன்பத்திற்காகவும் அல்லாஹ்வுடைய மார்க்கம் குறித்து அறிந்த பிற்பாடு நீங்கள் உண்மை தெரிந்த ஊமைகளாக இருந்து விடாதீர்கள். அல்லாஹ் சொல்லுகின்றான், அப்படி நீங்கள் இருப்பீர்களே ஆனால் ஏகத்துவத்துக்கு புறம்பான செயற்பாடுகளின் போது அதனை அமைதியாக ஆமோதிக்கக்கூடியவர்களாக நீங்கள் இருந்தீர்களே ஆனால் அல்லாஹ் சொல்லுகின்றான், வலா தகூனு மினல் முஷ்ரிகீன், மறைத்து இணை வைப்பாளர்களில் ஆகிவிடாதீர்கள் என்று சூரா கஸஸிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 87வது வசனமாக எமக்கு ஞாபகப்படுத்துகிறான். கண்ணியமிக்கவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை பாதுகாக்க வேண்டும். இந்த தூதுத்துவ பணியானது நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு இறைவன் கொடுத்த இந்த பணியானது மிக பெரும் ஒரு பணி. இந்த பணியினை அடுத்தவர்களுக்கு அறிந்தவர்கள் சொல்லிக் கொடுப்பது அவர்கள் மீது கடமையாக்கப்பட்டிருக்கிறது. பிழையான வழியிலே தவறான முறையிலே மக்களை வழிநடாத்தி செல்லுகின்றவற்றை விட்டும் தெரிந்தவர்கள் தடுக்க வேண்டும் என்ற ஒரு விடயத்தினை இறைமறை குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிறது. ஆக இந்த வசனங்களை அறிந்த ஒவ்வொரு மனிதனும், நான் சொல்லுகின்றவற்றில் உண்மையாளராக இருக்கிறேனா, என்னிடம் சத்தியம் இருக்கிறதா, நான் செய்கின்ற வணக்க வழிபாடுகள் அல்லாஹ்வினதும் அவனுடைய தூதரின் வழியில் வந்ததா என்பதனை கவனிக்க கடமைப்பட்டிருக்கிறார்கள். எண்ணியமிக்கவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நல்லல்லாஹு இம்ரான் சமிஅ மின்னா ஹதீஸன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், யார் ஒருவர் நபியினுடைய ஒரு மொழியினை செவியேற்று நபி மொழி ஒன்றினை அறிந்து நபியினுடைய ஒரு செய்தியினை தெரிந்து அவர் அதனை அடுத்தவருக்கு எத்தி வைக்கின்றாரோ அவர் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சிறப்பாக்குகின்றான், அல்லாஹ் அவருக்கு அருள் புரிகின்றான் என்று அல்லாஹ்வினுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள். இமாம் இப்னு மாஜா அவர்கள் இந்த செய்தியினை பதிவு செய்கிறார்கள். கண்ணியமிக்கவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள், இமாம் முஸ்லிம் அவர்கள் தன்னுடைய கிரந்தத்தின் 2674வது செய்தியாக பதிவு செய்கிறார்கள், மன் தஆ இலா ஹுதா, யார் ஒருவரை ஒரு நேர்வழியின்பால் அழைக்கின்றார், கானலஹு மினல் அஜ்ரி மிஸ்ல உஜூரி மன் தபியஹு, ஒருவருக்கு ஒரு நல்லதை உண்மையை ஒரு மார்க்கத்தினை ஒரு வணக்கத்தினை எடுத்து சொல்லுகிறார், அவருக்கு சொல்லிக் கொடுக்கிறார் என்றால் அதனை அந்த மனிதர் செய்கின்ற காலமெல்லாம் அவருக்கு எப்படி நன்மை வழங்கப்படுகிறதோ அது போன்றதொரு கூலி சத்தியத்தை எடுத்து சொல்லிக் கொடுத்தவருக்கும் இறைவன் கொடுப்பதாக நபிகளார் சொல்லுகிறார்கள். மேலும் சொல்லுகின்ற பொழுது லா யன்குசு ذلك மின் உஜூரியும் ஷைஆ, அப்படி கொடுக்குகின்ற பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நன்மை வணக்கத்தை செய்து நன்மையை பெற்றுக்கொண்டவரின் நன்மையில் இருந்து அணுவளவும் இறைவன் குறைத்து விட மாட்டான் என்று அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்கிறார்கள். ஒமன் தஆ இலா லலாலத்தின், யாராவது ஒரு வழிகேட்டை, ஒரு பித்அத்தை, ஒரு நிராகரிப்பை, ஒரு இஸ்லாம் சொல்லாத ஒன்றே வணக்க வழிபாடு என மூதாதையர்களின் கட்டுக்கதைகளை கொண்டு மக்களை பேக்காட்டி மக்களை ஏமாற்றி பணம் சம்பாதிப்பதற்காகவும் புகழுக்காகவும் அந்தஸ்துக்காகவும் உண்மை தெரிந்தும் எடுத்து சொல்லாது இணை வைப்பிலும் இறை மறுப்பிலும் இறை நிராகரிப்பிலும் மக்களை வழிநடாத்தி செல்கின்றானோ, அநியாயத்தின்பால் வழிகேட்டின்பால் அழைக்கின்றானோ, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், கான அலைஹி மினல் இஸ்மி மின்ஹு மின் ஆசாமி மன் தபியஹு, அப்படி அவன் ஒரு வழிகேட்டை அழைத்து அந்த வழிகேட்டை தொடர்ந்து அந்த மனிதன் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது அவனுக்கு வழங்கப்படுகின்ற பாவத்தின் அளவு வழிகேட்டை சொல்லிக் கொடுத்தவனுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுப்பதாக கருணைமிகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள். அன்பின் உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் ஒருவருக்கு மார்க்கம் என ஒன்றை சொன்னோம் என்றால், இதுதான் இஸ்லாம் என்றவருக்கு எத்தி வைக்கின்றோம் என்றால் அது உண்மையாக இருக்க வேண்டும், அது நபியின் மொழியாக இருக்க வேண்டும், அது இறை கட்டளையாக இருக்க வேண்டும். அதுவன்றி என் முன்னோர்களில் இருந்து வந்தது என்றும் நம்முடைய மூட நம்பிக்கைகளையும் முன்னோர்களின் கட்டுக்கதைகளையும் என் தாயும் தந்தையும் பின்பற்றினார்கள் என்பதற்காக அதனை எடுத்துச் சொல்லக்கூடாது. அல்லாஹ் காலத்துக்கு காலம் நபிமார்களை அனுப்பி அவர்களுக்கு தூதுத்துவத்தை கொடுத்ததும் இதற்காகத்தான். நபிமார்கள் யாரும் முன்னோர்களின் மார்க்கத்தை பின்பற்றியவர்களை அவர்கள் பின்பற்றவில்லை. நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட இஞ்சில் அந்த வேதத்தை நபிகளால் பின்பற்றினார்கள், ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஞ்சில் வேதம் வழங்கப்பட்ட அந்த
வேதம் வழங்கப்பட்டவர்களுடைய நடைமுறையை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. முன்னோர்கள் அவர்கள் பின்பற்றி வந்த சடங்குகளை அல்லாஹ்வுடைய தூதர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதனை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஆக மார்க்கம் நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டு மார்க்கத்திலே கலப்பிடங்களை ஏற்படுத்தி மார்க்கத்தின் பேரில் புதிதாக உண்டு பண்ணி சிலர் தங்களுடைய பொருளாதாரத்திற்காக, தங்களுடைய அதிகாரத்திற்காக, தங்களுடைய அந்தஸ்துகளுக்காக அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை விட்டு பிழைக்கின்றவர்களாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்டோர் மக்களை வழிகேட்டின்பால் அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆக மக்கள் வழிகேட்டு மரண தருவாயிலே இறைவனை நிராகரித்தவர்களாக, இணை வைப்பவர்களாக மரணித்து விடக்கூடாது. உனக்கு ஒரு சத்தியம் தெரிந்தால் அதனை மக்களுக்கு எடுத்து சொல்லுவது உன் கடமை என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒவ்வொரு முஸ்லிமையும் கட்டளையிடுகின்றான். அந்த அடிப்படையிலே தான் நாங்கள் சத்தியத்தை எடுத்துச் சொல்லுகிறோம். அன்பின் உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையிலே ஒரு சாராரை பேசுகின்றான். இன்னல்லதீன யக்துமூன மா அன்ஸல்னா மினல் பையினாத்தி வல் ஹுதா. நாங்கள் தெளிவான சான்றுகளினூடாக சத்தியத்தை எடுத்து சொல்லி அவர்களுக்கு இதுதான் இஸ்லாமியனுடைய வழி, இதுதான் மார்க்கம் என்று அவர்களுக்கு நேர் வழியை கொடுத்ததன் பிற்பாடு யாரெல்லாம் அதனை மறைத்து விடுகிறார்களோ, மக்களை விட்டும் ஆகாது, கூடாது, நீங்கள் குர்ஆனை படிக்க கூடாது, நபிமொழிகளை படிக்க கூடாது, சாதாரண மனிதனால் அவைகளை உணர்ந்து கொள்ள முடியாது, அல்லாஹ் சொல்லுகின்றான், உலாயிக யல்அனஹுமுல்லாஹு வ யல்அனஹுமுல்லாயினூன். அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் இறங்கட்டும். அல்லாஹ்வுடைய சாபம் இறங்குகிறது, லஅனத்து இறங்குகிறது. அவர்கள் இந்த பூமியிலே அவர்கள் அழகானவர்களாக, அவர்கள் பெரும் அவுலியாக்கள் போன்ற வேடத்தோடு அவர்கள் வாழுவார்கள். ஆனால் அவர்கள் சத்தியத்தை மறைத்தவர்கள், அசத்தியவாதிகள், அல்லாஹ்விடத்தில் அவருடைய சாபத்துக்குள்ளானவர்கள் என்று இறைவன் திருமறையிலே சொல்லுகின்றான். இல்லல் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரா பக்கராவின் 159வது வசனத்தில் இதனை குறிப்பிடுகிறான். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உண்மையை மறைக்கக்கூடியவர்களாக நாம் இருந்து விடக்கூடாது. நாம் பார்க்கலாம், இன்று இஸ்லாத்தினுடைய அத்துணை மூலாதாரங்களும் இஸ்லாத்தினுடைய அல் குர்ஆன் அல் ஹதீஸ்கள் எல்லாம் எமக்கு கிடைக்கப்பெற்றதன் பிற்பாடும் ஒரு சாரார் மார்க்கத்தை அறிந்து கொள்வதிலே ஒரு பொடுபோக்காக இருந்து கொள்கிறார்கள். உலகத்தை நேசிக்கிறார்கள், பொருளாதார வாழ்க்கையை வாழுகிறார்கள். அவர்களுடைய குடும்பங்களும் அவருடைய சொத்தும் செல்வமும் தான் மார்க்கம். எனவே அவர்கள் அவைகளுக்காக வேண்டி அவர்களை சார்ந்து அவர்கள் செய்கின்ற செயல்களுக்கு சார்பாக எந்த ஒரு அனாச்சாரவாதி மௌலவி எனும் பேரில் வாழக்கூடிய ஒருவன் ஒரு கருத்தை சொன்னால் அதனை ஏற்று நடக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். சொல்லப்படுகின்ற விடயம் அல்லாஹ்வுடைய தூதனுடைய வழிகாட்டலில் இருக்கிறதா என்பதை பார்ப்பது கிடையாது. மௌலவி சொல்லிவிட்டார் என்பதற்காக மார்க்கத்தை பின்பற்றுகின்ற மடையனாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு சாராரை பார்க்கிறோம். இன்னும் ஒரு சாரார் குர்ஆனையும் ஹதீஸையும் படித்து பிழைப்பு நடத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் விற்கிறார்கள், மார்க்கத்திலே விற்கிறார்கள், அற்ப லாபத்திற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய வசனங்களை விற்று பிழைக்கக்கூடிய சில அறிஞர்கள் என்ற பெயரிலே போர்வையில் புலித்தோல் போற்றியவர்களாக வாழுகின்ற ஒரு சாராரை பார்க்கின்றோம். கண்ணியமிக்கவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். மார்க்கத்தினுடைய விடயத்திலே இன்று நாம் பார்க்கலாம், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சொல்ல வேண்டியவர்கள், மக்களுக்கு உண்மையை சொல்ல வேண்டியவர்கள் இன்று தெளிவான சான்றுகள் கிடைக்கப்பட்டதன் பிற்பாடும் அதற்கு மாற்றமாக நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு நிலையை பார்க்கிறோம். இந்த விடயத்தினை ஒவ்வொரு மார்க்க பிரச்சாரகரும் மனதில் கொள்ள வேண்டும். எண்ணியமிக்கவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய திருமறை சொல்லுகின்றது, ஒரு விடயம் அனைவரும் தெளிவாக உணர்ந்து கொள்ளுங்கள். அதாவது இன்று எம்முடைய சமூகத்திலே எல்லா பிரிவினரும் ஏற்றுக்கொண்டது. ஷாஃபியாக இருக்கலாம், மாலிக்காக இருக்கலாம், ஹனஃபியாக இருக்கலாம், ஹம்பலியாக இருக்கலாம், தப்லீகாக இருக்கலாம், தௌஹீதாக இருக்கலாம், காதிரியாவாக இருக்கலாம், ஷாதிலியாவாக இருக்கலாம், எப்படியெல்லாம் மார்க்கத்தை பல நூறு வகையில் பிரித்தவர்கள் யாராக வேண்டுமானால் இருக்கலாம். ஒட்டுமொத்த சமூகமும் ஏற்றுக்கொன்ற ஒற்றை வசனம் இது, வாத்துன் நிசா அஸதுகாத்திஹின்ன நிகலா, பெண்களுக்கு அவர்களுடைய மகர் கொடியை நீங்கள் மனமுந்து கொடுத்து விடுங்கள் என்று இஸ்லாத்திலே இறைவனுடைய கட்டளை 4ஆம் அத்தியாயத்தின் 4வது வசனம் இருக்க, கண்ணியமிக்கவர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, சமூகத்திலே அதற்கு புறம்பாக பெண்களிடமிருந்து வாங்கி உண்ணக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். இது பச்சை ஹராம், அல்லாஹ்வுடைய வசனத்துக்கு புறம்பாக நடக்கின்றது. அல்லாஹ்வுடைய வசனத்தை அவர்கள் மறுக்கிறார்கள், நபியினுடைய சுன்னத்தை அவர்கள் மறுக்கிறார்கள், காபிர்கள். இந்த காவிர்களுக்கு துணை போகக்கூடிய மௌலவிமார்களாக ஒரு சாராரை நாம் பார்க்கிறோம். ஒருவன் சீதனம் எடுக்கின்றான், ஒருவன் மகர் கொடுக்காது அல்லது மகர் கொடுத்து அதை விட அதிகமாக பெண்ணிடத்திலே இருந்து பொருளாதாரத்தையோ வீட்டையோ இன்னொரு தொழிலுக்காக வேண்டியோ ஏதோ ஒரு காரணத்தை கூறி பெண்களிடமிருந்து, பெண் சார்ந்தோரிடமிருந்து அவன் ஒன்றை பெற்றுக் கொள்வானே, ஆனால் அவன் நபி வழிக்கு மாத்திரமல்ல, எம்மையெல்லாம்
படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற நாளை மறுமையினுடைய அதிபதியினுடைய வசனத்திற்கு அவன் முரண் செய்கின்றான், மாறு செய்கின்றான். அவனுக்கு துணை நிற்கின்ற ஒரு மார்க்க அறிஞர் என்ற போர்வையில் வாழக்கூடிய நீ நிற்கின்றாய் என்றால் நாளை மறுமையிலே நீ அல்லாஹ்விடத்திலே தப்புவாயா? அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையிலே என்ன சொல்லுகின்றான்? எந்த சபையில் அல்லாஹ்வுடைய வசனங்கள் புறக்கணிக்கப்படுகிறதோ, எந்த சபையில் அல்லாஹ்வுடைய வசனங்கள் புறக்கணிக்கப்படுகிறதோ, 4ஆம் அத்தியாயம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 140வது வசனத்திலே சொல்லுகின்றான். எந்த சபையிலே அல்லாஹ்வுடைய வசனங்கள் புறக்கணிக்கப்படுகின்ற செய்தியினை நீங்கள் கேட்கின்றீர்களோ, இதா சமயத்தும் ஆயாத்தில்லாஹி யுகஃபிரு பிஹா, நீங்கள் ஒரு செய்தியினை கேட்கிறீர்கள், அந்த செய்தி அந்த சபையிலே அல்லாஹ்வுடைய வசனம் அங்கு புறக்கணிக்கப்படுகிறது. யுகஃபரு பிஹா, அல்லாஹ்வுடைய வசனம் நிராகரிக்கப்படுகிறது. வாத்துன் நிசா சதுகாத்திகின்ன என்ற வசனத்துக்கு நேர் மாற்றமாக ஒரு அமல் அங்கு இடம்பெறுகிறது, ஒரு செயல் அங்கு இடம்பெறுகிறது என்றால் அல்லாஹ் சொல்லுகின்றான், அவர்களோடு நீங்கள் இருக்காதீர்கள், அமராதீர்கள், அந்த சபையை விட்டு நீங்கள் விலகி விடுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிட்டிருக்க, அந்த சபையை நடத்தக்கூடிய ஒரு மார்க்க அறிஞராக இருந்தால் மானங்கெட்டு இந்த பிழைப்பு நமக்கு தேவையா? மார்க்கத்தை சொல்லக்கூடிய நான் அல்லாஹ்வுக்கு பயப்படுவதா, ஊருக்கு பயப்படுவதா? மார்க்கத்தை சொல்ல வேண்டிய நான் நபியினுடைய வழிக்கு கட்டுப்படுவதா, அல்லது ஊரின் தலைவர்கள் என்று மார்க்கத்தின் அற்ப அறிவு கூட இல்லாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு பயப்படுவதா? உலகத்தின் அதிகாரத்தை பயப்படுவதா, அல்லது மரணமே இல்லாத நித்திய ஜீவனான இறைவனின் அந்த அதிகாரத்தை பயப்படுவதா? வெக்கம் இல்லையா? இவன் சீதனம் எடுக்கின்றான், நபி வழிக்கு திருமுறை எதிரான நேர்மாறான ஒரு திருமணத்தை நடத்துகிறான், இவன் அல்லாஹ்வுடைய வசனத்தை புறக்கணித்தவராக ஒரு சபையை எடுக்கின்றான் என்றால் அந்த சபையில் நீ கலந்து கொள்ளுகின்றாயே, அல்லாஹ்வுடைய வசனத்தை மறுத்து இருக்கிறாயே, நாளை மறுமையிலே உன்னை அல்லாஹ் கேட்க மாட்டானா? சமூகத்தை திருத்த வேண்டியவர்கள் சமூகத்தை இன்னும் சீர்கட்டின்பால் அழைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு நிலையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது மாற்றப்பட வேண்டும். யாராவது சீதனம் வாங்குகின்ற வீடுகளில் நடக்கின்ற திருமணங்களுக்கோ, அல்லது நபி வழிக்கு முரணாக நடக்கின்ற வழிமாக்களாக இருக்கலாம், நபியினுடைய சுன்னாக்கு முரணாக நடக்கின்ற திருமணமாக இருக்கலாம், அதில் போய் உட்கார்ந்து கலந்து கொள்கிறீர்கள் என்றால் நீங்கள் அறிந்தும் அல்லாஹ்வுடைய வசனங்களை புறக்கணிக்கின்றீர்கள். இந்த உலகத்தில் இறைவன் ஒரே அடியாக தண்டனை வழங்க மாட்டான். எல்லோரும் மரணிப்போம். மரணத்தின் பிற்பாடு இறைவன் ஒற்றை கடவுள் வருமானே அத்துணை மலாயிக்காமார்களும் அணிவகுத்து நிற்க தன் அதிகாரத்தை கொண்டு இறைவன் விசாரிக்கின்ற அந்த நாளிலே எம்முடைய பட்டோலிகளை எம்முடைய கடன்களில் வழங்குகின்ற பொழுதுதான் இப்படியான வசனங்களை மறைத்து இப்படியான வசனங்களுக்கு மாற்றமாக வாழ்ந்திருக்கின்றோமே, என்னுடைய கை சேதுமே என்று அன்றைய தினம் நஷ்டப்பட்டு விடக்கூடாது. அன்பின் உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அறிஞர்கள் செய்கின்ற தவறுகள் பொதுமக்கள் தொடர்ந்து இருக்கிறார்கள். கண்ணியமிக்கவர்களே, இது அனைவரும் ஏற்றுக்கொண்ட ஒரு விடயம். இந்த விடயத்தில் மாற்றம் கொண்டு வரப்பட வேண்டும். சீதன திருமணத்தை நடத்தி வைக்கின்ற நிர்வாகம் இது அல்லாஹ்வுக்கு பதில் சொல்ல வேண்டும். சீதன திருமணத்திலே கலந்து கொள்ளுகின்ற நிர்வாகம் அல்லாஹ்வுக்கு அஞ்சுகிறதா? அல்லாஹ் திருமறையிலே சொல்லுகின்றான், 9ஆம் அத்தியாயத்திலே இறைவன் தெளிவாக சொல்லுகின்றான், நீங்கள் பள்ளியை நிர்வகிக்கக்கூடியவர்களாக இருந்தால் அல்லாஹ்வை என்று வேறு யாருக்கும் அஞ்சக்கூடாது. நீங்கள் தொழுகையை நிலைநாட்ட வேண்டும், ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்ற 4 நிபந்தனைகளை இறைவன் திருமறைகளை விடுகின்றான். நீ பள்ளியின் நிர்வாகியாக இருந்தால் நீ அல்லாஹ்வுக்கு அஞ்ச வேண்டும், ஊருக்கு அல்ல. உண்மையை சொல்ல வேண்டும், குர்ஆனை சொல்ல வேண்டும், மார்க்கத்தை சொல்ல வேண்டும். பெயரளவு முஸ்லிமாக இருந்து என்னுடைய ஊரான் என்னை பகைத்து விடுவான், என்னுடைய கிராமத்தில் இருக்கிறவர்கள் என்னை குழப்பவாதி என்பார்கள், என்னுடைய கிராமத்தில் இருப்பவர்கள் என்னை மோசமானவன் வழிகேடன் என்று சொல்வார்கள் என்று அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மறைத்து ஊருக்காக வாழ்ந்தீர்கள் என்றால் மறுமையினுடைய மன்னரையினுடைய பிடியில் இருந்து நிச்சயம் தப்பிக்க மாட்டீர்கள். நிச்சயம் தேடிக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு நிர்வாகத்தினரும் அந்த நிர்வாகத்தின் கீழ் இயங்கக்கூடிய மௌலவிமார்களும் இந்த விடயத்திலே கவனம் எடுக்க கடமைப்பட்டிருக்கிறீர்கள். இப்படி இல்லை, சீதனம் எடுக்க முடியும் என்றால் முடிந்தால் உங்களால் நீங்கள் செய்கின்ற சொல்லுகின்றவற்றில் நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் நீங்கள் அதற்கான ஆதாரத்தை கொண்டு வாருங்கள். நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் ஆதாரத்தை கொண்டு தெளிவுபடுத்துங்கள். இல்லைகள் வெட்கி தனை குடிந்து இறைவனிடத்திலே தௌபா செய்யுங்கள். எத்தனை குமர்களின் வாழ்க்கையை சீர்படுத்தி இருக்கிறீர்கள், எத்தனை தடவை நபிகளான சுண்ணத்தை புறக்கணித்து இருக்கிறீர்கள், எத்தனை அற்ப உணவுக்காகவும் அற்ப சொற்ப கொடுப்பனவுக்காக வேண்டிய இறைவசனங்களை மறுத்திருக்கிறீர்கள். அல்லாஹ்வை என்று உமையகப்பிருத்துனு, அல்லாஹ்வை என்று மன்னிக்க கூடியவன் யார்? அவனை என்று வேறு யாரும் கிடையாது. அவனிடத்திலே தௌபா செய்து கொள்ளுங்கள். நாம் பார்க்கலாம். கண்ணியமிக்கவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எம்முடைய சமூகத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தடுக்கின்ற இன்னும் ஒரு விடயம் வட்டி.
அல்லாஹ் திருமறையிலே சொல்லுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு இத்தகுல்லாஹ வதரு மா பகிய மினர் ரிபா இன் குன்தும் முஃமினீன். ஈமான் கொண்டவர்களே, இறைவனை ஏற்றுக்கொண்டவர்களே, என்னை கடவுளாக கண்ணால் பார்த்திராத, காதால் கேட்டிராத, எப்படி இருப்பேன் என்று கூட தெரியாத என்னை என்னுடைய அற்புதங்களை கொண்டும் என் நபியினுடைய புன்மொழிகளை கொண்டும் ஏற்றுக்கொண்ட என்னுடைய இறையடியார்களே, இறை விசுவாசிகளே, நீங்கள் வட்டியை விட்டு விடுங்கள், வட்டியின் பக்கம் நெருங்கி விடாதீர்கள். அல்லாஹ் சொல்லுகின்றான், நீங்கள் வட்டியை அப்படி விட்டு விடவே இல்லை என்றால் நீங்கள் அல்லாஹ்வோடும் அவனுடைய தூதரோடும் போரிடுகின்றீர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறைகளை சொல்லுகின்றான். கண்ணியமிக்கவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் திருமறைகளை சொல்லுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, இறை விசுவாசம் கொண்டவர்களே, லா தஅகுலுர் ரிபா அத்ஆஃபம் முதாஅஃபா, நீங்கள் வட்டியை உண்டு விடாதீர்கள், ரிபாவை நீங்கள் உண்டு விடாதீர்கள், நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், லஅல்லக்கும் துஃப்லிஹூன். திருமறையிலே இறைவன் தெளிவாக சொல்லிக் கொள்கிறான், வஅத்தியுல்லாஹ வஅத்தியுர் ரசூல லஅல்லக்கும் துர்ஹமூன். அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் நீங்கள் கட்டுப்படுங்கள், நீங்கள் அல்லாஹ்வினால் அன்பு செலுத்தப்படுவீர்கள். எண்ணியமிக்கவர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, நேர் மாற்றமாக இன்று எம்முடைய சமூகம் நுணுக்கமான வட்டியையும் சென்று கொண்டிருக்கிறது. கேவலம் என்ன தெரியுமா? இன்றைய எம்முடைய இஸ்லாமிய பள்ளிவாசல்கள் கூட வட்டியினுடைய விடயத்தை அறிவிக்கிறார்கள். சமுர்த்தியிலே கடன் எடுத்தவர்கள் கட்டுமாறு, வட்டியை வீழ்ந்தவர்களை அழைப்பு விடுத்து வட்டியை செலுத்துமாறு அழைக்கின்றார்கள். வட்டியை எடுப்பதற்கு மக்களை அழைப்பு விடுக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய அதானை அழைக்கின்ற, பாங்கோசையை சொல்லுகின்ற அந்த ஸ்பீக்கர் ஒளிபெருக்கிகள் எல்லாம் இன்று வட்டியும் வார அழைத்துக் கொண்டிருக்கிறது. கண்ணியமிக்கவர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்ன? லஅன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆகில ரிபா வ மூகிலஹு. யார் வட்டி திங்கிறானோ, தின்ன குடுக்கிறானோ, தின்பவனுக்கு சான்று பகிர்கிறானோ, இவர்களை எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சபிக்கிறார்கள். அப்பொழுது அந்த அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு அபிகிராலத்திலே சொல்லுகிறார்கள், யா ரசூலல்லாஹ் வ காத்திபுஹு வ ஷாஹிதைஹி, வட்டி எழுதுபவனும் அதற்கு சாட்சியாக இருக்கின்றவனும் இவனுடைய நிலை என்ன? எடுப்பவனும் தின்பவனும் குடுப்பவனும் அங்கு அல்லாஹ்வால் சபிக்கப்பட்டவன் என்றால், நபி பெருமானார் சபிக்கிறார்கள் என்றால், இப்படி சான்று பகிர்கின்ற அதனை எழுதுகின்றவர்களுடைய நிலை என்ன யா ரசூலல்லாஹ்? நபி பெருமானார் சொல்கிறார்கள், இன்னமா நுஹத்திஸு பிமா சமிஅனா, எப்படி நீங்கள் கேட்டீர்களோ அதே போன்றுதான் அவர்களும் அல்லாஹ்வினால் சபிக்கப்பட்டவர்கள். அன்புக்குரியவர்களே, சபிக்கப்பட்ட, இறைவன் வெறுக்கின்ற, இறைவன் தடுத்த இந்த வட்டியை எடுத்து நாசமாகிக் கொண்டிருக்கின்ற சமூகத்துக்கு இன்னும் துணை சேர்க்கின்ற மார்க்க அறிஞர்களாக நாம் இருந்துவிடக் கூடாது. மக்களுக்கு சத்தியத்தை எடுத்து சொல்ல வேண்டும். யார் வட்டி எடுத்தாலும் வட்டி வட்டிதான், பள்ளி தலைவன் எடுத்தாலும் வட்டிதான், பாமர மனிதன் எடுத்தாலும் வட்டிதான். அப்படி இருக்கையில் கண்ணியமிக்கவர்களே, இவர்களுக்கு எப்பொழுது உண்மையை சொல்லுவீர்கள்? நீங்கள் ஒரு பள்ளிவாசலுடைய ஒரு தாயாக இருக்கிறீர், ஒரு மௌலவியாக இருக்கிறீர் என்றால் நீங்கள் உங்களிடத்திலே வட்டியை விட்டும் பாதுகாக்கப்பட வேண்டும். அல்லாஹ் மன்னிக்க கூடியவன், அல்லாஹ் அனைத்தையும் அறிந்தவன், அல்லாஹ் அநியாயம் இழைக்க மாட்டான், ஒரு அணுவளவு கூட அநியாயம் இழைக்க மாட்டான். மறுமையிலே ஒட்டுமொத்த மக்களையும் ஒன்று சேர்ப்பான். இவன் வட்டி எடுத்திருக்க இவனுக்கு ஒரு தீர்ப்பு, இவன் வட்டி எடுத்திருக்க இவனுக்கு ஒரு தீர்ப்பு, வட்டி எடுக்கின்றவனுக்கு துணை நின்றாயே, அவனுக்கு சான்று பகிர்ந்தாயே என்று நாளை மறுமையிலே அல்லாஹ் என்னையும் உங்களையும் கேட்டுவிடக் கூடாது. கண்ணியமிக்கவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னும் ஒரு விடயத்தை நாம் பார்க்கலாம். இன்று எம்முடைய சமூகத்திலே அல்லாஹ்வுக்கு எதிரான விடயங்களிலும் நபிகளாருடைய புன்மொழிக்கு மாற்றமான விடயங்களிலும் இந்த சமூகங்கள் ஒன்றோடு ஒன்று துணையாக நிற்கின்றது. ஆனால் ஏகத்துவமும் உண்மையும் சொல்லப்படுகின்ற பொழுது அதனை புறக்கணிக்கின்றது. அது சார்ந்த லாபம் கண்டு கொண்டிருக்கக்கூடியவர்கள், குர்ஆனை விற்று பிழைக்கக்கூடியவர்கள், அல் குர்ஆனை வசனங்களை அற்ப லாபத்திற்கு விற்கக்கூடியவர்கள், மார்க்கத்தின் பெயரால் வயிறு நிரப்பக்கூடிய அந்த மனிதர்களை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு மத்தியிலே அப்படியே வைத்திருக்கிறார்கள். பாமரர்களே, அப்பாவிகளே, அவர்கள் அநியாயமாக வழிகெடுத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். கண்ணியமிக்கவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு சிறந்த உதாரணம் எங்களுடைய பிரதேசங்களில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல்களிலே தலீம் என்கின்ற தப்லீக் தலீம் என்கின்ற ஒரு புத்தகத்தை வைத்திருக்கிறார்கள். இந்த புத்தகத்திலே அவர்கள் பெரியார்களின் வரலாறு சிறப்புகள் என்ற ஒரு தலைப்பிலே கிட்டத்தட்ட ஒரு 27 பெரியார்கள், இப்னு சீரின் போன்ற பெரியார்கள் என்று பெயரிடப்பட்டவர்களுடைய வரலாறை அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த வரலாறை நாம் படிக்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய தூதரினுடைய நபிமொழி,
நீங்களும் ஏற்றுக்கொண்ட நாங்களும் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற உன்னதமான மகத்துவமான ஈடேற்றமான சஹீஹான அந்த நபிமொழிக்கு இந்த வரலாறுகள் எல்லாம் புறம்பாக இருக்கிறது. இதனை அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதிலே வைத்துக் கொண்டு வாசிக்கின்றீர்களே அன்புக்குரியவர்களே, இதனை மக்கள் வாசிக்கின்ற பொழுதோ, அந்த ஹராத்தினை செய்கின்ற பொழுதோ, அந்த குஃப்ரியத்தை செய்கின்ற பொழுதோ ஆமோதிக்கின்றீர்களே, அல்லாஹ்விடத்தில் எப்படி தப்பிக்க போகிறீர்கள்? கண்ணியமிக்கவர்கள், ஒரு செய்தியை நான் பார்க்கலாம். உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். அந்த புத்தகத்திலே இருக்கிறது, ஒரு நாளைக்கு 200 ரக்காத்துக்கள் நஃபில் தொழுவது சாத்தியப்படக்கூடியது. அதாவது 200 ரக்காத்துக்கள் ஒரு நாளைக்கு தொழுத பெரியார், 40 ஆண்டுகள் இரவு முழித்திருந்த பெரியார், 50 ஆண்டுகள் பகல் முழுக்க நோன்பு நோற்ற பெரியார் என்று கட்டுக்கதைகளை, அப்பட்டமான பொய்களை அந்த புத்தகத்திலே பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். மக்களுக்கு சொல்ல வேண்டிய விடயம் இது. மக்கள் ஒவ்வொருவரும் எடுத்து பாருங்கள். நான் சொல்வது பொய் என்றால், நான் சொல்வது பிழை என்றால் நீங்கள் என்னை குற்றம் சொல்ல முடியும். ஏன் தெரியுமா? சொல்ல வேண்டியது என் கடமை. அல்லாஹ்வுடைய மார்க்கம் நமக்கு சொல்லுகிறது, நீங்கள் அப்படி வருடக்கணக்கிலே இரவு முழுக்க தூங்காமல் பகல் முழுக்க உண்ணாமல் நீங்கள் அப்படி கஷ்டப்பட்டு மார்க்கத்தை பின்பற்ற தேவையில்லை. அப்படி செய்வது ஹராம் என்கிறது. இந்த கட்டுக்கதை புத்தகத்திலே நீங்கள் பார்க்கலாம், ஒரு நாளைக்கு 200 ரக்காத்துக்கள் தொழுது பெரியார் வரலாறு. அது மாத்திரமல்ல, அந்த புத்தகத்தின் தொழுகையின் சிறப்புகள் என்ற பகுதியின் 86வது பக்கம் ஒரு உதாரணத்துக்கு சொல்கின்றேன். பல்வேறு பக்கங்களில் பல்வேறு இட்டுக்கட்டப்பட்ட செய்திகளும் அப்பட்டமான பொய்களும் அந்த புத்தகத்திலே இருக்கிறது. அதைத்தான் இன்று அல் குர்ஆன் போன்று பாமரர்கள் பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். வெட்கம் இல்லையா? எடுத்து சொல்ல மாட்டீர்களா? உண்மையை சொன்னால் என்ன உங்களுக்கு என்ன நேர்ந்துவிடும்? அல்லாஹ்விடத்திலே பயம் இல்லையா? அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு பயம் இல்லையா? நீங்கள் மார்க்கத்தை விற்று பொழைத்து விடாதீர்கள். கண்ணியமிக்கவர்களே, அங்கு சொல்லப்படுகிறது, முஹம்மது இப்னு இஸ்மாஆ என்கின்ற ஒரு பெரியாராம், அதுபோன்று அபு யூசுப் என்ற ஒரு பெரியாராம், முஹம்மது என்ற இரு மாணவர்கள், இவர்களை பொறுத்தவரைக்கும் தங்களுடைய 130வது வயதில் காலமாகும் வரை ஒவ்வொரு நாளும் 200 ரக்காத்துக்கள் நஃபில் தொழுகை தொழுதார்களாம். சாத்தியமா? அப்படி செய்ய முடியுமா ஒரு மனிதனுக்கு? இது எப்படிப்பட்ட பொய்! எப்படி இதனை ஒரு வேத நூல் போன்று, இதே ஒரு சட்ட நூல் போன்று ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள்? கண்ணியமிக்கவர்களே, ஒரு நபிமொழி புகாரி இமாம் அறிவிக்கிறார்கள். 5063வது செய்தி. நபிகளாருடைய மனைவிமார்களிடத்திலே 3 நபர்கள் வருகிறார்கள். வந்து சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதருடைய வணக்க வழிபாடுகள் குறித்தவர்கள் கேட்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த வணக்க வழிபாடுகளினுடைய முறைகள் குறித்து சொல்லப்படுகின்ற பொழுது அந்த மனிதர்கள் சொல்லுகின்றார்கள், ஃபகாலு வைன நஹ்னு மினன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கத் குஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பிஹி வ மா தஅഖர். அல்லாஹ்வினால் முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட பெருமானார் அவர்கள் இப்படி வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். நாங்கள் எங்கே, அவர்கள் எங்கே என்று அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள். என்ன தெரியுமா? அம்மா அன இன்னி உஸல்லி லைல அபதா வகால ஆகர். ஒருவர் சொல்லுகின்றார், நான் இரவு முழுக்க நான் தொழுகையில் ஈடுபட போகிறேன். இன்றிலிருந்து இரவு முழுக்க தொழுகையில் ஈடுபட போகிறேன். தூங்குவது கிடையாது. இரவு முழுக்க நான் தொழுகையில் ஈடுபட போகிறேன். இன்னொருவர் சொல்லுகின்றார், அசூமு தஹர வலா அஃப்திரு. பகல் முழுக்க நான் நோன்பு பிடிக்க போகின்றேன். நான் ஒருபோதும் நோன்பை விட மாட்டேன். ஒரு மனிதர் சொல்கிறார். இன்னொரு சொல்கிறார், நான் கல்யாணமே முடிக்க மாட்டேன், திருமணமே முடிக்க மாட்டேன், பெண்களை விட்டு நீங்கி இருக்க போகிறேன் என்று ஒருவர் சொல்கிறார். இந்த செய்தி அல்லாஹ்வுடைய காதுகளுக்கு விழுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களிடத்தில் வருகிறார்கள். வந்து சொல்கின்றார்கள், அறிந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக அல்லாஹ்விடத்திலே உங்களை விட இறைவனை அஞ்சக்கூடியவன் நான், அல்லாஹ்வை பயப்படக்கூடியவன் நான் சொல்லுகிறேன் அல்லாஹ் மீது ஆணையாக, நான் அசூமு அஃப்திரு, நோன்பு நோக்கின்றேன், நோன்பை விடுகின்றேன், நான் தொழுகின்றேன், தூங்குகின்றேன், நிசா, நான் பெண்களை திருமணம் முடிக்கின்றேன் என்று சொன்ன நபிகளார் சொன்னார்கள். என்ன தெரியுமா? பமன் ரகிப அன் சுன்னதி ஃபலைஸ மின்னி. யார் என்னுடைய நபி என்னுடைய வழிமுறையை புறக்கணிக்கின்றானோ அவன் என்னை சார்ந்தவன் அல்ல, அவன் முஸ்லிம் இல்லை, அவன் காவிர் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இருக்க, எப்படியா இரவு முழுக்க அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் விழித்திருப்பது கூடாது என்று தடை செய்தார்களே, அதனை எப்படி உங்களுடைய அறிஞர்கள் செய்தார்கள் என்று மக்களுக்கு அந்த பொய்களை சொல்லுகின்றீர்கள்? சொல்லுங்கள் எடுத்து. அவைகளெல்லாம் கட்டப்பட்ட நபி மொழிக்கு முரணான கட்டுக்கதைகள் என்று
அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, சொல்லப்பட வேண்டியங்கள் சொல்ல வேண்டும். சொல்லுவதற்கு நாம் அச்சப்படக்கூடாது. நான் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் அச்சப்படவில்லை. நான் சொல்லுகின்ற விடயங்கள் பொய் என்று இருந்தால் அதனை என்னிடத்திலே நீங்கள் எத்தி வையுங்கள். நிச்சயம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் நேர்வழி காட்ட வேண்டும். உண்மையாக இருந்தால் அதனை மக்களுக்கு எடுத்து சொல்லுங்கள். மக்களின் நல்லடியார்களே, ஒரு சாராரை நாம் பார்க்கலாம். ஒரு சாரார் மார்க்கம் என்ற பெயரிலே யார் எதை சொன்னாலும் அதை நம்பக்கூடிய முட்டாள்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பிதஅத் என்று எதுவும் அவர்களுக்கு கிடையாது, வழிகேடு என்று எதுவும் கிடையாது. எந்த அளவுக்கு என்றால், ஒரு மௌலவி என்னிடத்திலே சொல்லுகின்றார், ஒரு பிரார்த்தனையாம், அந்த பிரார்த்தனையை 70 விடுத்தம் ஒரு மனிதர் ஓதினால் வீடு கட்டிவிடுவாராம். வீடு கட்ட வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஒரு பிரார்த்தனை உண்டாம். அந்த பிரார்த்தனையை ஓதினால் அவரால் வீடு கட்ட முடியுமாம். நம்பிக்கையோடு ஓத வேண்டும் என்று 7 வருடங்கள் மதரசாவிலே இஸ்லாமிய கல்வியை கற்ற ஒரு மௌலவி மடத்தனமாக பேசுகின்றார் என்றால் எந்த அளவுக்கு அவருடைய மார்க்கத்தினுடைய நிலை இருக்கிறது. இப்படியாக பல்வேறு மௌலானாக்கள் இருக்கிறார்கள். அப்படி அவருடைய ஆகுவதற்கான காரணம் என்ன? அவர்கள் மார்க்கத்தை சரியாக படிப்பது கிடையாது. ஒரு சாரார் அவர்கள் எப்படி மார்க்கத்தை சரியாக படிப்பது கிடையாது, அரைகுறையாக மார்க்கத்தை படித்து விட்டு நபிகளாரின் மீது பொய் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வின் மீது அவர்கள் இட்டுக்கட்டுகிறார்கள். இந்த சாராரை நாம் கண்ணூராக பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்பின் உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினை எஞ்சிக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வினை எஞ்சிக் கொள்ளுங்கள். பாமரர்களே, அல்லாஹ்வினை எஞ்சிக் கொள்ளுங்கள். யார் மார்க்கம் என்று சொல்லிவிட்டாலும் நம்பிவிடாதீர்கள். யார் உங்களிடத்திலே இது இஸ்லாம் என்று ஒரு சட்டத்தினை சொல்லுகிறார் என்றால், இப்படித்தான் இஸ்லாத்தினுடைய வழிமுறை என்று ஒன்றை சொல்லுகிறார்கள் என்றால், அதனை கேட்டு செவிமடுக்கின்ற நீங்கள் அதன் ஆதாரங்களை கேளுங்கள். குல் ஹாத்து புர்ஹானக்கும் இன் குந்தும் சாதிகீன், நீங்கள் சொல்லுகின்றவை உண்மையாக இருந்தால் நீங்கள் ஆதாரத்தை கொடுங்கள், உங்களுக்கான ஆதாரத்தை கொடுங்கள் என்று கேட்டு பாருங்கள். பொய் சொல்லுகின்ற வழிகேடர்கள் எல்லாம் ஓடி ஒளிந்து விடுவார்கள். அது இது என்று புலம்புவார்கள், உங்களை ஏமாற்றுவார்கள். ஒரே வசனத்தையோ நபி பொன்மொழியோ அவர்கள் எடுத்து சொல்ல மாட்டார்கள். அப்படி இப்படி அந்த பெரியார் இந்த பெரியார், அந்த மௌலானா இந்த மௌலானா என்ற ஆதாரம் சொல்லுவார்களே ஒழிய, அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், செய்தார்கள், அங்கீகரித்தார்கள், செய்யும்படி கட்டளையிட்டார்கள், அவர்களுடைய வாழ்க்கையில் உள்ளது, வரலாறுகளில் உள்ளது, அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டுதல் உள்ளது என்றோ, அல் குர்ஆனில் உள்ளது, இறைவன் கட்டளையிடுகிறான் என்றோ அவர்கள் ஆதாரம் சொல்ல மாட்டார்கள். அன்பின் உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படியான ஒரு சாராராக இருக்கிறார்கள். அவர்கள் பிதஅத் எது, பிதஅத்தினுடைய நிலை என்ன என்று தெரியாது. நபி பெருமானார் அவர்கள் ஒரு நாள் மக்களுக்கு மத்தியிலே உபதேசம் செய்கிறார்கள். மக்களுக்கு மத்தியிலே உபதேசம் செய்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய முகங்கள் சிவக்கின்றது, ஒரு பட்டிகை எச்சரிப்பது போன்று இருக்கிறார்கள். சொல்கிறார்கள், இன் அஸ்தகல் ஹதீஸி கிதாபுல்லாஹ், வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை, வழிகாட்டுதல்கள் சிறந்தது கண்மணி நாயகத்தினுடைய வழிகாட்டுதல். யார் மார்க்கத்தின் பேரிலே புதிதாக உண்டாக்குகிறாரோ அவைகளெல்லாம் பிதஅத்துக்கள், எல்லா பிதஅத்துக்களும் வழிகேடுகள், எல்லா வழிகேடுகளும் மனிதனை நரகின்பால் இட்டு செல்லும் என்று இன்று பல்வேறு பிதஅத்துக்களால் அல்லாஹ்வை நெருங்குவதை விட்டும் மக்களை தடுத்து வைத்திருக்கிறார்கள். அல்லாஹ்விடம் பிரார்த்திப்பதை விட்டும் மக்களை தடுத்து வைத்திருக்கிறார்கள். ஒரு அடியான் இறைவனை நேசிப்பதை விட்டும் தடுத்து வைத்திருக்கிறார்கள். அப்பட்டமான பொய்களையும் புரட்டுகளையும் மக்களுக்கு சொல்லி அல்லாஹ்வின் நேசத்தை விட்டும் தூரமாக்கி இருக்கிறார்கள். எண்ணியமிக்கவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் பார்க்கலாம், நேர்ச்சி என்றே ஒன்றை அல்லாஹ்வின் மீது வைக்க வேண்டியதை இன்று நாம் பார்க்கலாம். எங்களுடைய பிரதேசங்களிலே மரணித்தவர்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்களுடைய பள்ளி வாயில்கள் என்று ஒன்றை கட்டி அவர்களை சுற்றி எதை நபிகளார் சாபமிட்டார்களோ, எதை நரகவாதி என்று அல்லாஹ்வுடைய தூதர் அடையாளப்படுத்தினார்களோ அதிலே சென்று 5 ரூபாய் குற்றியோ 1 ரூபாய் குற்றியோ ஒரு புடவை துண்டிகளை கட்டி அவர்களுடைய தலைமாட்டிலோ கால் மாட்டிலோ கட்டி நேர்ச்சி வைக்கிறார்கள். அல்லாஹ்வின் மீது வைக்க வேண்டிய அந்த நேர்ச்சி, அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டிய அந்த பிரார்த்தனையை இறந்து போன, யாரென்று தெரியாது, உள்ளே இருப்பது யாரென்றே அடையாளம் தெரியாத அந்த மனிதரிடத்திலே கேட்கின்றீர்களே, எந்த அளவுக்கு மரணித்தவர்கள் செவியுற மாட்டார்கள், மரணித்தவர்கள் பார்க்க மாட்டார்கள், மரணித்தவர்கள் மரணித்து விட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லி இருக்க, பெருமானார் சொல்லி இருக்க, மரணித்த ஒருவரிடத்திலே சென்று நாம் பிரார்த்திக்கின்றோம், நேர்ச்சை வைக்கின்றோம் என்றால் எந்த அளவுக்கு எம்மை ஏமாற்றி இருக்கிறார்கள்.
சாதாரண அறிவுள்ள ஒரு மனிதனால் இதை சிந்திக்கின்ற ஒரு மடத்தனமான ஒரு தன்மையை செய்கின்றோமே. இதைத்தானே நாம் இணை வைப்பாளர்களுக்கு சொல்லுகிறோம், சிலையை வணங்கக்கூடியவர்களுக்கு சொல்லுகிறோம். நீங்கள் கேட்டிராத பார்த்திராத ஒன்றை வணங்குகின்றீர்கள், நீங்கள் இணை வைக்கின்றீர்கள் என்று சொல்லிவிட்டு நீங்களே மரணித்தவர்களிடத்திலே சென்று பிரார்த்தித்தீர்கள் என்றால், நீங்களே மரணித்தவர்களிடத்திலே நேர்ச்சி செய்தீர்கள் என்றால், மரணித்தவர்களுக்காக உணவுகளை கொடுத்தீர்கள் என்றால், அறுத்து பலியிட்டீர்களே என்றால், அல்லாஹ்விடத்தில் இது எவ்வளவு பெரிய நினைவு. ஏன் மக்களுக்கு சொல்ல மாட்டிருக்கிறீர்கள்? அதனை நடத்துகின்றவர்களே கொஞ்சம் கூட உங்களுக்கு பயம் இல்லையா? நசாரா, யகூதிகளையும் நசாராக்களையும் அல்லாஹ் சபிப்பானாக. இத்தகது, அவர்கள் நபிமார்களுடைய அவுலியாக்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்களுடைய மன்னரைகளை எல்லாம் அவர்கள் வணக்கஸ்தலங்களாக எடுத்துக்கொண்டார்கள். அப்படி இருக்கையில் கண்ணியமிக்கவர்களே, எப்படி நீங்கள் அங்கு சென்று வணக்கம் செலுத்த முடியும்? எந்த அளவுக்கு இறைவனை இணைவித்துக் கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமிக்கவர்களே, இவர்களுக்கு சொன்னால் அதை ஏற்றுக்கொள்வது கிடையாது. என்னுடைய தாய் செய்தால், என்னுடைய தந்தை செய்தால், உன்னுடைய தாயும் தந்தையும் அறியாமல் செய்திருக்கலாம், அல்லாஹ் மன்னிக்க கூடியவன், அறிந்தும் ஏன் பிழையை செய்கின்றாய்? மனிதா, சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறாய். அன்புக்குரியவர்களை நம்பி மக்களுக்கு மத்தியிலே அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கின்றோம் என்ற பெயரிலே நபிவழிக்கு புறம்பான பிரச்சாரங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். பொதுமக்களே, பாமரர்களே நன்மை என தூண்டுகின்றார்கள். நபிவழிக்கு முரணான ஒன்றை வணக்கமாக ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பிரச்சாரம் செய்கிறார்கள். எதனை நபிகளார் வழிகாட்டினார்களோ அந்த வழிகாட்டிற்கு புறம்பாக செல்கிறார்கள். உண்மையை ஏவி நன்மையை ஏவி உண்மையை ஏவி அசத்தியத்தை தடுங்கள், தவறை தடுங்கள் என்று சொன்ன மார்க்கத்திலே இன்று யாரெல்லாம் தொழுகிறார்களோ அவர்களுக்கு தொழுகையை சொல்லிக் கொடுக்கிறார்கள். யார் வியாபாரத்திலும் அன்று தொழுகையை புறக்கணிக்கிறார்களோ, அல்லது மக்கள் வெளியிட்டு போக போதை பொருட்களை விற்பனை செய்கின்ற இஸ்லாமியராக இருக்கிறார்களோ அவர்களிடத்திலே சென்று இது தவறு என்று சொல்லுவதற்கு நான் வருவது கிடையாது. என்ன பிரச்சாரம் செய்கிறார்கள்? அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, உள்ளொன்று வெளியொன்று உள்ளொன்று என்ற நம்பிக்கையிலும் செயல்களிலும் நாம் இருந்துவிடக் கூடாது. எண்ணியமிக்கவர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, ஒன்றை புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களில் யாராவது உண்மை தெரிந்து உண்மையை மறைத்தால் நான் அஞ்சுகின்றேன், அல்லாஹ்விடத்திலே நான் அச்சப்படுகின்றேன். தெரிந்த சத்தியத்தை உங்களுக்கு எடுத்துச் சொல்லுகின்றேன், நான் அறிந்ததை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றேன். இணை வைத்து விடாதீர்கள், இறை மறுப்பில் ஈடுபட்டு விடாதீர்கள், வழிகேட்டில் ஈடுபட்டு விடாதீர்கள், இறை மறுப்பில் இறை நிராகரிப்பில் ஈடுபட்டு விடாதீர்கள் என்று உங்களை நான் எச்சரிக்கின்றேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் சுஇல அன் இல்மின் ஃபகதமஹு, யார் ஒருவர் அவரிடத்திலே ஒருவர் எது உண்மை என்று கேட்கின்ற பொழுது, எது மார்க்கம் என்று கேட்கின்ற பொழுது அதனை சொல்லாது மறைக்கின்றாரோ, உண்மையை மறைக்கின்ற, அசத்தியத்தை மறைக்கின்ற அசத்தியவாதிகளே, இந்த செய்தியினை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். மார்க்கம் என்று ஒன்று உங்களுக்கு தெரிவாதன் பின்னர் அந்த செய்தியினை நீங்கள் மறைப்பீர்களே ஆனால் நபிகள் நாயகம் சொல்லுகிறார்கள், அல் ஜமஹுல்லாஹு பில் ஜாமின் மினன் நாரி யௌமல் கியாமா, மறுமையுடைய நாளிலே உங்களுக்கு நெருப்பிலான ஒரு வளையத்தினை இறைவன் உங்களுக்கு போடுவான். மார்க்கத்தை மறைத்தால் மறுமையினுடைய தண்டனை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். இமாம் அபூதாவூத் அதனை பதிவு செய்கிறார்கள் 3658வது செய்தியாக. எண்ணியமிக்கவர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, யார் ஒருவர் நபிகளார் சொல்லாத ஒன்றை சொல்லுகின்றானோ, எப்படி நபிகளார் சொல்லாத ஒன்றை சொல்லுகின்றார்கள்? நபிகளார் சொன்னார்களா மரணித்தவர்களுக்கு களிமா சொல்லிக் கொடுக்கும்படி? மரணித்தவர்கள் செவி உறுவார்களா? மரணித்து விட்டால் உலகத்துக்கும் அவர்களுக்கும் இடையிலான தொடர்பு துண்டிக்கப்பட்டு விடுமே. மன்னரையில் வைக்கப்பட்டவுடன் அவர்களுக்கு முன்கர் நக்கீர் என்ற மலக்குமார்களுடைய வினாக்கள் ஆரம்பிக்கப்பட்டு விடுமே. அவருடைய விழா எலும்புகள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று ஒட்டப்படுமே என்ற நபிமொழிகள் இருக்கிறதே. நபிகளார் என்ன சொன்னார்கள்? ஒருவன் மரணித்து விட்டால் உங்களுடைய எல்லா அமல்களும் துண்டிக்கப்படும், மூன்றை தவிர என்று நீங்கள் தானே சொல்லுகிறீர்கள். சொன்னிய சொல்லுக்கு எதற்கு புறம்பாக இறந்து போனவரின் கபரின் அருகிலே உட்கார்ந்து களிமா சொல்லிக் கொடுக்கிறீர்கள்? எங்கிருந்து கொண்டு வரப்பட்டது? முட்டாளாக்கின்றீர்களா மனிதர்களே? ஒரு ஆதாரம் காட்ட முடியுமா? மரணித்தவர்களுக்கு நாம் களிமா சொல்லிக் கொடுக்க முடியும். மரணித்தவர்கள் அவர்கள் செவிவிட மாட்டார்கள். அப்படிப்பட்ட மரணித்தவர்களுக்கு களிமா சொல்லிக் கொடுக்கின்ற மடச்சமூகமாக என்னுடைய சமூகத்தை மாற்றிக்கொண்டிருக்கிறீர்கள். அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். எப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அழகிய மார்க்கத்திலே இருந்து கொண்டு அனாச்சாரத்தை பின்பற்றுகின்ற பாமரர்களே, சற்று சிந்தித்து பாருங்கள். ஒருவன் மரணித்து விட்டால் அவனுக்கு மன்னரையினுடைய வாழ்வு இருக்கிறது. நல்லவனாக இருந்தால் சுவனத்தின் பூஞ்சோலையிலே புதுமாப்பிள்ளையை போன்றவன் தூங்குவான்.
விரும்புவான். கெட்டடியானாக இருந்தால் அவனுக்கு தொழாதற்கான தண்டனை கொடுக்கப்படும். விபச்சாரம் செய்தால் விபச்சாரத்துக்கான தண்டனை மன்னரையிலே இருக்கிறது என்ற நபிமொழியை நீங்கள் சொல்லுகின்றீர்கள். நாமெல்லாம் அறிந்து வைத்திருக்கிறோம். அப்படி இருக்கையிலே மரணித்தவனுடைய கபரிலே குந்தி அவனுக்கு பக்கத்திலே இருந்து அவனுக்கு குல் லா இலாஹ இல்லல்லாஹ், குல் அல்லாஹ் உன்னுடைய ரப்பு, குல் நீ நபிதான் உங்களுடைய, முகமது தான் உன்னுடைய நபி, தீன் இஸ்லாம் தான் மார்க்கம் என்று சொல்லிக் கொடுக்கின்றீர்களே. சிலைக்கு பக்கத்தில் இருந்து கதைப்பதை போன்று, கல்லுக்கு அருகாமையில் இருந்து கதைப்பதை போன்று உலகத்தினுடைய உறவு துண்டிக்கப்பட்ட ஒரு மரணித்த ஒரு பிணத்தின் அருகாமையிலே இருந்து கொண்டு கதைக்கின்ற ஒரு பைத்தியகாரனை விட மோசமான ஒரு சிகிரி மார்க்க அறிஞர்கள் என்ற பெயரிலே ஒரு சாரார் செய்கிறார்களே. ஒரே ஒரு நபிமொழி, இப்படி ஒரு மடத்தனமானதா இஸ்லாம்? எண்ணியமிக்கவர்களே, அதையும் ஏற்று ஆமீன் சொல்லுகின்ற கூட்டமாக இருக்கிறீர்களே என்றால் கொஞ்சம் அல் குர்ஆனின் பால் திரும்புங்கள், கொஞ்சம் நபிமொழியின் பால் திரும்புங்கள், எதிர்த்து கேளுங்கள். இது முட்டாள்தனமாக இல்லையா? இது மடத்தனமாக இல்லையா? எப்படி இறந்தவர் செவியுறுவார் என்று கேளுங்கள் அவர்களிடத்திலே. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மார்க்கத்தை தங்களுடைய வசதிகளுக்கு ஏற்பாக மாற்றி விடாதீர்கள். முன்னோர்கள் செய்தார்கள் என்று செய்து விடாதீர்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறைகளை தெளிவாக சொல்லுகின்றான். அல்லாஹ் திருமறைகளை சொல்லுங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். மனிதர்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய இறை தூதரே, எங்களுடைய இறை தூதரே, இறைவனுடைய இறை தூதரே, நாங்கள் ஜாகிலியா காலத்திலே, அறியாமை காலத்திலே நாங்கள் தவறு செய்தோம், நாங்கள் பிள்ளைகள் செய்தோம், இணை வைத்தோம், இறை நிராகரிப்பில் ஈடுபட்டோம், இன்னொரு பாவங்களிலும் அல்லாஹ் டூலியமான ஆச்சாரம் என்று சொல்லக்கூடியவற்றை நாங்கள் ஈடுபட்டோம். அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ் எங்களை பிடித்து விடுவானா? அல்லாஹ் எங்களை தண்டிப்பானா? யா ரசூலல்லாஹ், நபிகளாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், அம்மா மன் ஹஸன மின்கும் ஃபில் இஸ்லாம், யாரெல்லாம் இஸ்லாத்திற்கு வந்த பிற்பாடு நல்லறங்கள் செய்து விட்டார்களோ, உண்மை தெரிந்த பிற்பாடு அதனை விட்டு நல்லறங்கள் செய்தால் அல்லாஹ் அதனை தண்டிக்க மாட்டான், அல்லாஹ் விட்டு விடுவான், அல்லாஹ் மன்னித்து விடுவான். ஆனால் ஃபலா யுஆஹது பிஹா, அதனால் பிடிக்க மாட்டான், தண்டிக்க மாட்டான். ஆனால் ஒமன் அஸா, இஸ்லாத்தை அறிந்ததன் பிற்பாடும், சத்தியம் தெரிந்ததன் பிற்பாடும், குர்ஆன் ஹதீஸ் தெளிவுபடுத்தப்பட்டதன் பிற்பாடும், என்னுடைய மூதாதையர்கள், நான் ஏற்றிருக்கின்ற அறிஞர்கள் மட்டத்தனமாக ஒன்றை சொன்னாலும் பித்துத்தனமாக அதனை பின்பற்றியாகுவேன் என்று யாரெல்லாம் அதனை தொடர்கிறார்களோ, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், உஹித பி அமலிஹி ஃபில் ஜாஹிலிய்யா வல் இஸ்லாம், தொடர்ந்தால் அவர்கள் மடமையில் அறியாத நிலையில் செய்ததுக்கும் தண்டிக்கப்படுவார்கள், அறிந்து செய்ததுக்கும் அவர்கள் 2 வகையான தண்டனையை அவர்கள் அனுபவித்தே தீர்வார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இது இமாம் முஸ்லிம் அவர்கள் 189வது செய்தியாக பதிவு செய்கிறார்கள். அன்பின் உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சத்தியம் தெரிந்து வழிகேட்டில் இருக்கக்கூடியவராக இருந்துவிடக்கூடாது. குர்ஆனை பிரட்டுங்கள், ஹதீஸை பிரட்டுங்கள், ஒவ்வொன்றையும் பேசுங்கள், ஒவ்வொன்றையும் கேளுங்கள். அப்பட்டமான அனாச்சாரம் என உங்களுடைய கண்கள், உங்களுடைய அறிவு சொல்லுகின்றவற்றுக்கு ஆதாரம் கேளுங்கள். யாரெல்லாம் மார்க்கம் என்று சொன்னால் சொல்வதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சமூகமானாம். அதாவது நாகரிக உலகத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். நம்மெல்லாம் அறிவிலிகள் அல்லவே. அல்லாஹ்வுடைய தூதரை இழிவுபடுத்துகிறார்களே. யார் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லாத ஒன்றை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதாக சொல்லுகிறாரோ அவர்களுடைய தங்குமிடம் நரகம். அல்லாஹ்வுடைய தூதர் சான்று கொண்டு விட்டார்கள். நபிகளார் மீது வேண்டுமென்றே நபிகளார் சொல்லாத ஒன்றை செய்ததாக எவன் சொல்லுகின்றான் அவன் நரகவாதி. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எத்தனை விடயங்கள் நபிகளாரின் மீது இட்டுக்கட்டப்பட்டிருக்கிறது. மௌதுவான பொய்களையும் பிதஅத்தான ضعيفான நபிமொழிகளையும் மக்களுக்கு சொல்லி மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் நேர்வழி கொடுக்க வேண்டும் உங்களுக்கும் எனக்கும். நபியே, நீங்கள் சொல்லுங்கள், சத்தியம் வந்து விட்டது, அசத்தியம் அழிந்தே தீரும், அசத்தியம் அழிந்தே தீரும். சத்தியத்தை சொல்லிவிட்டேன். மக்களை சிந்தியுங்கள், சொல்லுவதை கேளுங்கள், செவிமடுங்கள். கேட்டும் இன்னா சமிஅனா வதஅனா என்ற ஈமானிய குணத்தோடு இருங்கள். நாங்கள் செவியேற்றோம், ஆனால் அதனை கட்டுப்படவில்லை, மறந்து விட்டோம் என்று ஹுசுவாகவும் இந்த மார்க்கத்தில் லகபாகவும் எடுத்துக்கொண்ட சாரார் இருந்து விடாதீர்கள். நாளை மறுமையிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை தண்டித்து விடுவான். ரப்புல் ஆலமீன் என்னையும் உங்களையும் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். நானும் நீங்களும் மறுமைகளை சந்திக்கின்ற வரையிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னையும் உங்களையும் பாதுகாத்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் இரக்கம் கொண்டு சுவனம் அனுப்பக்கூடிய நல்லடியார்களே நாம் அனைவரும் ஆகிவிடுவோமாக. வ ஆகிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாம். ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ்.